என் பெயர் அருள்நிதி. எல்லோரும் என்னை சுருக்கி அருள் அப்படின்னு கூப்பிடுவார்கள். எனக்கு இப்போது வயது 30 ஆகிறது. எனது ஊர் சென்னைதான். நான் எந்த பெண்ணையும் காதலிக்கல. அதனால எனக்கு எங்க வீட்ல 2 வருஷங்களுக்கு முன்புதான் ஒரு அழகான பெண்ணோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துல கண்ணா 2 லெட்டர் தின்ன ஆசையா அப்படிங்கறது போலதான் எனக்கு இந்த சம்பவம் அமைஞ்சது. எனது கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகா சந்தோஷமாகதான் போய்க் கொண்டு உள்ளது. எனது மனைவி பேரு மகாலட்சுமி. என்னதான் கல்யாணமாகி 2 வருடங்கள் நாளும் இன்னும் குழந்தை இல்லை. நாங்களே அதை தள்ளி போட்டுள்ளோம். வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு நாங்க 2 பேரும் முடிவு பண்ணோம். என் மனைவியை பத்தி சொல்லணும் என்றாலே பேருக்கு ஏற்றால் போலே அவள் உண்மையில் ஒரு மகாலட்சுமிதான். நல்ல உயரம், நீண்ட முகம், பெரிய கண்கள், பால் போன்ற வெண்மை ஒல்லியான உடல். அவளுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. சின்னதாகத்தான் இருக்கும். ஆனால் பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. என்னதான் ஒல்லியாக இருந்தாலும் பார்த்தால் கவர்ந்து இருக்கும் அளவுக்கு அழகு உள்ளவள்தான். என் மனைவி பார்த்தால் கிழவனுக்கும் ஆசை வரும். அது மட்டுமில்லை. அந்த விஷயத்தில் அவளுக்கு என்னைவிட அதிக நாட்டம் உள்ளது. கல்யாணமான பின்பு அவள் என்னிடம் போட்ட முதல் கண்டிஷனே ஒரு நாள் விடாமல் எனக்கு நீ பண்ண வேண்டும் என்பதுதான். அன்றிலிருந்து ஒரு நாள் கூட நாங்கள் விளையாடாமல் தூங்கியதே கிடையாது. ஒவ்வொரு இரவும் விதவிதமாக ஆட்டம் போடுவோம். இரவில் மட்டுமே இல்லை. சில நேரங்களில் பகலிலும் எங்கள் ஆட்டம் செல்லும். வரபட்சம் இன்றி நாங்கள் சேர்ந்து ஆட்டம் போடுவோம். ஒவ்வொரு நாளும் விதவிதமாக விளையாடுவோம். இதனாலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எங்கள் ஆட்டம். இப்படித்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு நான் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது என்று பார்க்கச் சென்றேன். அந்த நேரத்தில எனது மாமியார் ரூமில் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்று தெரிந்தது. நான் மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். உள்ளே நான் கண்ட காட்சி கொஞ்சம் சிலிர்ப்பையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியது. உள்ளே எனது அத்தையும் மாமாவும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் வந்த சத்தம்தான் அது. சும்மா சொல்லக்கூடாது. எனது மாமா இந்த வயதிலும் என் மாமியாரை நன்றாக செய்து விளையாடிக் கொண்டேதான் உள்ளார் என்று தோணியது. அன்னைக்கு புரிந்தது அவர்கள் இருவரும் ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டுக் கொண்டேதான் உள்ளார்கள் என்று. அதே நேரம் என் மனைவிக்கு இவ்வளவு நாட்டம் எங்கிருந்து வந்தது என்றும் இப்போது தெளிவாக புரிந்தது. எனது மாமா சும்மா இருந்தாலும் எனது அத்தை சும்மா இருக்க மாட்டாள். அவளை ரொம்ப நாட்டமாக செய்து கொண்டிருந்ததை கண்டேன். அதேபோல்தான் எனது மனைவியும் நடந்து கொள்வாள். அன்று எனது மாமியாரை அந்த கோலத்தில் கண்டேன். அப்போது எனது மனைவியை விட எனது மாமியார் ரொம்ப அழகாக இருப்பதை புரிந்து கொண்டேன். அவள் மேனியே அவ்வளவு அழகாக மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தால் பார்க்க சினிமா நடிகையைப் போன்று அவளை பார்த்தால் கல்யாணமான பெண் போலவே இல்லை. பார்க்க கல்யாணமாகாத பொண்ணு மாதிரியே இருந்தாள். மகளை விட அம்மா சூப்பராக இளமையாக இருந்தாள். என்னை கேட்டால் இந்த உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டசாலிகளில் எனது மாமனாரும் ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டும். எனது மாமனார் ரொம்ப கொடுத்து வச்சவர். இந்த கதையின் கதாநாயகியான எனது மாமியாரை பற்றி சொல்லுகிறேன். அவள் நல்ல வெள்ளையாக, குட்டையாக, கட்டையாக, வட்டமுகத்துடன் சிரித்தாள். குழிவிழும் கன்னத்துடன் பலபல என்று இருப்பாள். அவளை எனது மாமாவுடன் அந்த கோலத்தில் அவள் அழகை கண்டவுடன் எனக்கு அவளில் அன்றிருந்து ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. நான் அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன். கிடைக்கும் கேப்பில் எல்லாம் சீண்ட ஆரம்பித்தேன். கிச்சனில அவள் வேலை செய்யும்போது ஏதாவது எடுப்பது போல் சென்று வேணும் என்றே உரசுவேன். அவளுக்கு தெரியாது எனக்கு அவளில ஒரு கான் என்று. அப்படியே சில நாட்கள் சென்றது. எனது மாமனாருக்கு திடீர் என்று வெளியூரில் ஒரு வேலை அமைந்தது. அவர் வெளியூர் சென்று விட்டார். அவர் இனி 6 மாதங்களின் பின்புதான் வருவார் என அறிவித்தார்.
அவர் சென்றபின் இப்போது எங்களது வீட்டில் நானும் எனது அத்தையும் எனது மனைவியும் மட்டும்தான் இருந்தோம். எனது மனைவியும் ஆபீஸுக்கு சென்று விடுவாள். அப்போது நாங்கள் இருவரும் தான் இருப்போம். அவள் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருப்பாள். நான் ஹாலில் உட்கார்ந்திருப்பேன். அவள் எப்போதும் சேலைதான் அணிவாள். அவள் நீட்டி நிமிரும் போது அவளது அழகை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பேன். அது எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த ரசனையை சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு அவளில் ஈர்ப்பு அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது. ஒருநாள் நான் எனது மனைவி வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தால் நான் எனது ரூமில் இருந்தேன். அவள் வந்ததும் நான் அவளை கட்டிக்கொண்டேன். பின் முகம் கொடுக்க ஆரம்பித்தேன். அவள் முதலில் அடம் பிடித்தாலும் பின்னர் எனக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் யாரோ ஜன்னல் வழியாக எங்களை பார்ப்பது போல் ஒரு எண்ணம் தோணியது. நான் முதலில் கண்டுக்கவில்லை. பின்னர் அது என் அத்தைதான் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அவள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஒழிந்து நின்று நாங்கள் விளையாடுவதை பார்த்து கொண்டுதான் உள்ளாள் என்பது எனக்கு தெரிய வந்தது. என் மாமனார் அவள் கூட இல்லாததால அவள் அந்த விஷயத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுதான் உள்ளாள் என்று எனக்கு புரிஞ்சது. ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டு விளையாடி வழக்கு. இப்போது ஒண்ணுமில்லை என்றால் கொஞ்சம் கஷ்டமாதானே இருக்கும். ஒரு நாள் மாலை 9 மணி இருக்கும். எனது மனைவி அவளது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும் என்றால் நானும் அவளை ஏத்தி சென்று விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எனது அத்தை ரூமிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். பார்த்தவுடன் நான் கண்ட காட்சி என்னை கிரங்கெடுத்தது. அங்கே அவள் மொபைலில் எதையோ பார்த்துக்கொண்டு தானாகவே வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் இந்த வாய்ப்பை ரொம்ப நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணி நான் திடீர் என்று கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். அவள் அப்போதும் நான் வந்ததை உணராமல் அவள் அதை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தாள். நானும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கணத்தில் கண்ணை முழித்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். பார்த்தவுடன் மாப்பிள்ளை நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டு தலையை மெதுவாக குனிந்தாள். நான் அப்போவே வந்துட்டேன் என்றேன். அவள் அது என்று ஒரு மாதிரியாக தடுமாறி பேசினாள். நான் எனக்கு எல்லாமே தெரியும் அத்த நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்று சொல்லிட்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் அவளை கட்டிக்கொண்டேன். அவள் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவள் அப்படியே ஷாக்காய் நின்று கொண்டிருந்தாள். பின்னர் அவளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்தேன். அவள் என்னை தள்ளிவிடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் எனக்கு ரொம்ப நன்றாக ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு தேவையான ஒன்று கிடைக்கும்போது அவள் அதை உணர ஆரம்பித்தாள். பின்னர் எங்களுக்குள்ள தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிச்சது. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்லா எங்கள் ஆட்டத்தை போட்டோம். நல்லா விளையாடி களைத்து போனோம். நல்லா விளையாடி ஆட்டம் போட்டுவிட்டு அவள் என்னதான் இருந்தாலும் உங்க வயசுக்கு நீங்க பண்றது ரொம்ப அருமையாக உள்ளது. அவர் செய்றதை விடவும் நீங்க சூப்பரா செய்றீங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவர் என்று என்னை புரிந்து கொண்டிருந்தாள். நான் பதிலுக்கு என்னதான் ஒரு சின்ன உங்களை மாதிரி ஒரு அழகான என்னை விட வயசு கூட ஆட்டம் போடும்போது அது தனி சந்தோஷம்தான் என்றேன். அதற்குப் பிறகு நாங்கள் எங்களது வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் எங்கள் ஆட்டத்தை போட்டு கொண்டேதான் இருந்தோம். எனது மனைவி ஆபீஸ் சென்றுவிட்டால் எங்களுக்கு தீபாவளிதான். எல்லாவிதமான பட்டாசுகளும் வெடிக்க ஆரம்பித்துவிடும். விளையாட்டு கோலாகலமாக இடம்பெறும். இன்று வரையிலே எங்கள் ஆட்டம் போய்க் கொண்டுதான் உள்ளது. கதை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இது போல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி வணக்கம். எம்.